முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்தால் 10 ஆண்டுகள் சிறை, அரசு வேலை கிடைக்காது, தேர்தலில் போட்டியிட முடியாது என்கிற அசாம் அரசின் புதிய சட்டம் குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இதே சட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும், வரவேற்கிறோம் சார். இது ரொம்ப நியாயமான சட்டம் தான், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது வரவேற்கத்தக்கது தான். நம்ம நாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் வந்தால் இது நல்லா ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஒரு கை கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த சட்டம் வரவேற்கத்தக்கது. மற்ற மாநிலங்கள்லேயும் தமிழ்நாட்டிலையும் அதை அமுல்படுத்தணும். இது பெண்களுக்கும் பாதுகாப்பு. அதே மாதிரி இதே சட்டத்தை இரு பாலருக்கும் அமுல்படுத்தினாங்கன்னா அதை விட அது ரொம்ப மிக சிறப்பானது. பெண்களுக்கும் அதே ஆண்களுக்கும் அதே சட்டத்தை இது பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப வரவேற்கத்தக்கது. பெண்களுக்கு அதே மாதிரி சட்டம் கொண்டு வரணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்கும் கொண்டு வரணும். பெண்களை மறைச்சி ஆண்கள் கொண்டு 2 பேருக்கும் சேர்ந்து கொண்டு வரணும். அது சட்டத்தை நான் பாராட்ட இந்தியா முழு கொண்டு வரணும். பெண்களை ஒரு அடக்குமுறையாகவே வச்சுட்டு வர இடத்துல இப்படி ஒரு சட்டம்ங்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கணும், அவங்க மனநிலையை உறுதிப்படுத்தணும். அப்படிங்கும்போது இது உண்மையிலே மிகவும் வரவேற்கத்தக்கது. அது நம்ம சொல்லும் போது ஒரு மாநிலத்தில் இல்லாமல் அனைத்து மாநிலங்களும் வந்தாலுமே உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். இதனால அவங்களுக்கு மனதைரியம் அதிகமாகும். முதல் மனைவி இருக்கும்போது 2வது கல்யாணம் முடிக்கிறது சரியில்லை. சரியான காரணத்தை கோர்ட்டில் நிரூபித்தாலோடைய 2வது கல்யாணம் முடிக்கக்கூடாது, அது தப்பு. அதனால சட்டத்தை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்வோருக்கு கடும் தண்டனை விதிக்கும் அசாமின் புதிய சட்டம் குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.